வணக்கம். எக்ஸ்பிளிசிட் ரிஜெக்ஷன் பெயின்ஃபுல்லாக இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து பெயின்னு காமெண்ட் போட்டிருந்தீங்க அந்த வீடியோவில். ஸோ அதனுடைய தொடர்பாக தான் இந்த பதிவு. அடால்ஃப் ஹிட்லர் இருக்கார் இல்லையா, சர்வாதிகாரி. அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல வந்து பிறந்தப்பவே அவர் ஹிட்லராக இல்லை. அவர் வந்து ஆர்மிக்கு அப்ளை பண்ணுறாரு. ஆர்மி செலெக்ஷனுக்கு போகும்போது நீ ரொம்ப குட்டையாக இருக்கப்பா அப்படின்னு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல அவர் எடுத்த முடிவு, பாரு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, குட்டைன்னு இருக்கேன்னு நான் ஆர்மியில், அதாவது நாட்டுக்காக போராடுறேன்னு போய் ஜாயின் பண்ண போனவரை ரிஜெக்ட் பண்ணதுனால அவர் தன்னுடைய, அதாவது எதுக்காக போய் நம்ம ஜாயின் பண்ண போனோம், அப்போது அது ரிஜெக்ட் ஆனால் அப்போது அந்த நாட்டையே ஆட்டி படைக்கிற மாதிரி, மற்றவங்களையும் ஆட்டி படைக்கிற மாதிரி, மனித குலத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து தன்னைத்தானே நிரூபிக்கிறத கையில் எடுத்து அந்த ரிஜெக்ஷனை அவர் ஹேண்டில் பண்ணார். ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு அவரோட ரிஜெக்ஷன். குட்டையாக இருந்த அதனால் நீ சூட்டபிள் இல்லைன்னு சொன்னது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட பெயினை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சு, நம்மளை நாமே, அதாவது நம்ம பெயினை, நம்மளுடைய வலியை நியாயப்படுத்த ஆரம்பிச்சு, முதல்ல அந்த வலியே சரியானதா, உண்மையானதா, அந்த அளவுக்கு வலிக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அந்த வலியை வந்து நம்ம நியாயப்படுத்த ஆரம்பித்து அது நிரூபிக்கிறதுக்காக, அதாவது நான் தகுதியானவள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம போகிற தூரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கும் மற்றவங்களோட பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா எங்கேயோ போயிடலாம். பட் அந்த மாதிரி கூட போக தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு வலி இருக்கிற இடத்துல, அந்த வேதனை இருக்கிற இடத்துல அதை டிரான்ஸ்மியூட் பண்ணினா, அதை கடந்து போனால் அதில் ஒரு பயங்கரமான ஆற்றலும் இருக்குது. ஸோ நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணுன்னோ அல்லது அது இல்லாமல் இருக்கணுன்னோ போராடாமல், அதை இருக்கிறபடி பார்க்க ஆரம்பிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிஜெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ பெரிய மேட்டராக இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அ மிஸ்ஃபிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ஒதுக்கி தள்ளிட்டு கடந்து போயிட்டே இருப்போம்.